தொடங்குவோம். திருச்சி அண்ணா பல்கலைக்கழக ரோட்டாட் சங்கத்தின் 8வது பதவியேற்பு விழா மிக சிறப்பான முறையில் இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நிர்வாகிகளை அழைக்கும் நேரம் இது. முதலாவதாக நம்முடைய சங்கத்தின் செயலாளர் ரோட்டாக்டர் பாலாஜி. அடுத்ததாக தலைவர் ரோட்டாக்டர் நவமதன். அடுத்ததாக DRRE சுரேஷ்குமார். அடுத்ததாக DRR கே சபரிநாதன் அண்ணா. அடுத்ததாக ரோட்டேரியன் பாஸ்கரன் சார். அடுத்ததாக டாக்டர் பி மணி சார். அடுத்ததாக ரோட்டேரியன் கே ராமகணேசன் சார். அடுத்ததாக ரோட்டேரியன் DRC பிரசாத் சார். அடுத்ததாக ஜாயிண்ட் செக்ரட்டரி. அடுத்ததாக ஜெனரல் செக்ரட்டரி. டிஸ்ட்ரிக்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி குமாரசாமி அண்ணா. அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரர் முத்து அண்ணா. அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டரியன் சொக்கலிங்கம் சார். இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் சாதனையாளர்களான அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சான்றோர்களையும் நாளை அவர்களை போன்று சாதனையாளராக மாற துடித்துக் கொண்டிருக்கும் அனைத்து இளம் ரோட்டாட்டர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். திருச்சி அண்ணா பல்கலைக்கழக ரோட்டாட் சங்கத்தின் 2019-20 ஆண்டிற்கான சங்கத்தின் சங்க தலைவர் ரோட்டாக்டர் நவமதன் ராஜேந்திரன் அவர்களுக்கு கழுத்துப்பட்டை அணிவிக்க வருமாறு சர்ஜன் டாம்ஸ் ரோட்டாக்டர் சண்முக சுந்தரம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரர் முத்து சார் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். கிடந்து தென்னம் புகழிலே கடந்த தங்க தமிழே தரணி புகழ் செம்மொழியே கற்றோர் கைகளில் என்றும் தவழ்வாய் பாமர மக்கள் பாடும் நல்லிசையாய் திகழ்வாய் தித்திக்கும் தேவாரமாகி எத்திக்கும் ஒளித்தாய் செந்தமிழே இன்று கணினி ஏறி கலக்கும் மின்தமிழே என் தமிழே என பெருமை கொள்ளும் மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி. அத்தகைய மொழியை வணங்கி எழுந்து நின்று பாடிடுவோம் தமிழ் தாய் வாழ்த்து. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து கால்கை முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடிதுடினும் தொண்டு செய்வதை மறப்பேனோ என்பதை நினைவுபடுத்தும் விதமாக ரோட்டாட் வாழ்த்து. சர்வ வல்லமை பொருந்தியவரும் இந்த பிரபஞ்சத்தை ஆள்பவருமான எங்கள் இறைவா, சேவையின் மூலமாக நட்பினை வளர்ப்பதை அடிப்படையாக கொண்ட இந்த ரோட்டாக்ட் இயக்கத்திற்கு தாங்கள் அளித்து வரும்
ஊக்கத்திற்கு நன்றி. இறைவனின் பெயருக்கு புகழ் சேர்க்கும் வகையில் நாங்கள் எங்களுக்கும் அண்டை அயலாருக்கும் மற்றும் இந்த சமூகத்திற்கும் சிறப்பான தொண்டாற்ற தங்களது இடைவிடாத கருணையையும் அன்பையும் தாழ்மையோடு வேண்டுகிறோம். திருச்சி அண்ணா பல்கலைக்கழக ரோட்டாக் சங்கத்தின் 2018-19 ஆண்டிற்கான சங்க தலைவர் டாக்டர் ஜே ஜெரிசோபேட் அவர்களை ரோட்டரியின் 4 வழி தேர்வுகளை கூற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். 4 வழி சோதனை அது உண்மையானதா? சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் அது நியாயமானதா? நல்ல மேன்மையான நட்பையும் அது உருவாக்குமா? சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் அது பலனை தருமா என்று அனைத்து நல்ல விஷயங்களையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முடியாது அது மூட நம்பிக்கை, முடியுமா அது அவநம்பிக்கை, முடியும் அதுவே தன்னம்பிக்கை என்று தன்னம்பிக்கை உடையவராக திகழ உதாரணமாக இருக்கும் திருச்சி அண்ணா பல்கலைக்கழக ரோட்டாக் சங்கத்தின் 2019-20 ஆண்டிற்கான சங்கத்தின் தலைவர் டாக்டர் நவமதன் ராஜேந்திரன் அவர்களை வரவேற்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். Good evening, all. So, it's the 8th in-session meet of our Rotary Club on Honesty. So, on this, I welcome our chief guest, Rotarian Jokalingam sir, who has given our time for us. Welcome, sir. I welcome DRC Rotarian Chief Prasad. Welcome, sir. I welcome our DRR Rotary Sabrina Anna. Welcome, Anna. And Rotary Suresh Sharma, sir, who has joined with us in the meet. I welcome district secretaries of Rotary International, this is already 3000, Rotary District, welcome everyone. I welcome our faculty advisor, Dr. P. Mani sir. I welcome Muthu sir. Welcome sir. I welcome you sir. And I welcome all the Rotary members who joined us through online meet. And I welcome our parent club past president, Rotarian Bhaskaran sir. Welcome sir. I welcome our parent club secretary, Rotarian Ramji sir. Welcome sir. Welcome Rotarian secretary, Rotary Arnachalam sir. Welcome sir. Thank you. I welcome all the presidents and secretaries from other clubs and members who have joined us for this meet. Welcome all. This is a great interest for you. Thank you. வந்த விருந்தினரை வரவேற்கும் பொருட்டு எனக்கே என முகமலர வரவேற்றியமைக்காக டாக்டர் நவமதன் ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சங்கத்தின் இணை செயலாளர் டாக்டர் ஏஎன் தேஸ்மா அவர்களை 2019-20 ஆண்டிற்கான டீம் ஏரோவின் ஆண்டு அறிக்கையை தெரிவிக்க வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். A warm greetings and very pleasant evening to one and all who present here. I am Rotarator A.N. Deshma, second year CAC. First of all, I am very happy to be a fellow member in Rotary Club of Anna University in last year. Also, I feel very grateful that the service is going to someone who is in the need through me. I am happy to be a part of the services. Now, I am very proud to be a board member as joint secretary in our team filings. Now, annual year report summary 2019 and 2020. Number of projects we done is 79. Club service projects we done is 23. Total projects 79. In that, club service projects are 23. Community service projects are 18. Professional service projects are 8. International service projects are 6. RILM projects are 6. Rotary Polio Mission 2. Rotaract Week celebrations 14. District event hosted 1. Special event 1. We conducted a regular meetings 25. We conducted a 5 board meetings. We conducted a club assembly
one time. The highlighted and important events and projects we done is Science Expo, multi-district Raila hosted, 14 events for Rotrack Week celebration. Means per day 2 events we conducted in a grand manner. Then road safety awareness program. As I said, we done 79 projects, right? It takes a little bit long time to name it all. Our all projects are highlighted, useful and important one. Now I am done with this because of shortage of time. Thank you all. Thank you for this opportunity. Thank you. ஆண்டு அறிக்கையை அறிவித்ததற்காக புரோட்ராக்டர் ஏஎன் தேஸ்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றியினுடைய மூலப்பொருளே மூல ஆதாரமே முயற்சிதான் என்பதற்கிணங்க விடாமுயற்சியின் மூலம் வெற்றியை அடைய தொடர்ந்து முற்படுபவர் மற்றும் 2019-20 ஆண்டிற்கான சங்கத்தின் சங்க தலைவர் புரோட்ராக்டர் நவமதன் ராஜேந்திரன் அவர்களை பிரியாவிடை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். So thank you, Abhishek. So last year, 2019-20 தலைவராக இருந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு வருஷம் ஒரு மிகச்சிறந்த வருடமா எனக்கு சென்றிருக்கு. எக்ஸல் பண்ணும்போதா இருக்கட்டும், அப்போ இருந்து எனக்கு கிடைச்ச சப்போர்ட்ஸ், நம்ம டிஆர்ஆர் தரிசனனா இருக்கட்டும், பேரண்ட் கிளாஸ் பிரசிடென்ட் கோயன் சாரா இருக்கட்டும், செக்ரட்டரி கார்த்திகேயன் சாரா இருக்கட்டும், ஒரு மிகச்சிறந்த ஆண்டான கொண்டு போறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் கொண்டு போகும்போது ஏற்பட்ட தடங்கள் ஒவ்வொன்றையும் எப்படி ஆராயலாம், எப்படி களையலான்ட்டு என்று நின்று எப்போதுமே பேசுறதுக்கு மணிஷா இருந்திருக்காங்க. அதே மாதிரி எங்களோட தோல் கொடுத்து என்னை கொண்டு போறதுக்கு என் செக்ரட்டரி பாலாஜி வந்திருக்கான். அதே மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஸ், பேரண்ட் கிளப் மெம்பர்ஸ் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே தன்னால் முடிந்த பண உதவியோ, ஆள் உதவியோ, பொருள் உதவியோ செய்து கூட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நான் என்ன கற்றுக்கிட்டேன், இந்த ஒரு வருஷம் டீம் ஆரோ அப்படிங்கிற பேர் வச்சுட்டு டைம் டு சர்வ்ல கொண்டு போன விஷயம் என்னன்னா, நம்மளால் முடிந்ததை அடுத்தவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் கொண்டு போகணுங்கிற ஒரு லட்சியத்தோட கொண்டு போயிருக்கோம். நிறைய விஷயம் உள்ள இடம் இருக்கு. 2 ரயிலா நடத்திருக்கோம், மல்டி டிஸ்ட்ரிக்ட் ரயிலா. அதே மாதிரி 6 ஸ்கூல்ல தத்தெடுத்திருக்கோம். அதே மாதிரி சுற்றில நிறைய பேருக்கு ஆசிரமத்துக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்த ரசி செஞ்சிருக்கோம். செய்யும்போது எனக்காக இல்லைனாலும் ஒரு டீமா அங்க ரொம்ப முன்னேறி இருக்கோம், அண்ணாச்சி ஒரு முன்னேற நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொல்ற பெருமை இருந்துக்கிறேன். அதுக்கான ஒரு வழிமுறை எல்லாருக்கும் தேங்க்ஸ் எடுத்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அடுத்த வருஷமும் பாலாஜி பாதி வருடம் சென்றாலும் கிட்டத்தட்ட 50 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம். லாஸ்ட் இயர் நான் மொத்தம் ஒரு வருஷம் சேர்ந்து கொரோனா வரக்கு மார்ச் வரைக்குமே சேர்ந்து கிட்டத்தட்ட கம்யூனிட்டி சர்வீஸ் இன்டர்நேஷனல் சேர்ந்து 80 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ டிசம்பர் 9 பாதி மிகப்பெரிய லெவலில் கொண்டு போயிருக்கான ஒரு அறிவு தான் இது. ஸோ நமக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் அதான் சொல்லிக்கிறேன் இந்த வருஷம் முடிக்கும் போது. அதே மாதிரி சயின்ஸ் எக்ஸ்போ என்னோட இயரோட மிகப்பெரிய சக்ஸஸ் பார்த்து தான் சொல்லுவேன். நான் பேரண்ட் கிளப் சப்போர்ட்ல இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் சப்போர்ட், அது மிகப்பெரிய ஸ்டூடெண்ட் அவேர்னஸ் தான் நடத்தணும். கிட்டத்தட்ட 50 ஸ்கூல்ல நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு 10 வருஷம் கேட்டாலும் உங்க இயர்ல பெஸ்ட் ப்ராஜெக்ட் நான் சயின்ஸ் எக்ஸ்போ சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் பிரிச்சு செஞ்சிருக்கேன். இது எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்க போகுது. அதே நேரத்தில் ரோட் ட்ராக் ஒரு மிகப்பெரிய பாதைகள் கொடுத்துருக்கு, அது கட்டி வழி நடத்துவேன். அதே பாதையை பாலாஜி கொண்டு போகணும்னு நினைச்சிட்டு ஒரே முடிச்சுக்கிறேன். கங்க்ராட்ஸ் பாலாஜி. தேர்ந்து கொண்ட பாதையை மிக சிறப்பான முறையில் செயல்படுத்தி மிக சிறப்பான உரையை நல்கிய ரோட்டாக்டர் நவமதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாராது வந்த மாமணியாகி இமைக்கும் நேரம் கூட சோர்ந்து விடாமல் அரும்பணிகள் பல புரிந்தவர் மற்றும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற நாவுக்கரசரின் பொன்மொழிக்கு உதாரணமாக திகழ்பவர் திருச்சி அண்ணா பல்கலைக்கழக ரோட்டாட் சங்கத்தின் 2017-18 ஆண்டிற்கான சங்கத்தின் தலைவர் வி கேதாரீஸ்வரன் அவர்களை இந்த ஆண்டிற்கான சங்கத்தின் தலைவர் ரோட்டாக்டர் பாலாஜியை பற்றி இனியவை கூற வருமாறு இன்முகத்துடன் அழைக்கிறோம். Respected District Governor, District Secretary, District Treasurer of Rotary District 3000, respected DRR, DRCC, Parent Club Secretary, past presidents from the Parent Club, our Honorable Faculty Advisor, it is a honor and a privilege for me
to introduce my dear brother, Protractor Balaji, who is going to assume the presidentship as the 8th president of Rotary Club of Anna University. 3 வருடத்திற்கு முன்பாக நான் இந்த சங்கத்திற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது என்னால் சங்கத்தில் சேர்க்கப்பட்ட எனது அருமை தம்பி புரோட்ராக்டர் பாலாஜி அவர்கள் 3 வருட காலத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் ரோட்ராக்ட் சங்கத்தில் விஸ்வரூப உயர்வை பெற்று இந்த ஆண்டிற்கான தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்ற ஆண்டு இவர் செயலாளராகவும் இந்த சங்கத்திற்கு செயல்பட்டார். அவரை செயலாளராக செயல்படுத்த வைத்தோம் என்பதே எங்களுக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் அவரும் இந்த சங்கத்திற்கு தலைவராக வரக்கூடிய அளவுக்கு தேர்வான ஒருத்தர். அந்த காரணத்திற்காக இந்த ஆண்டு எங்களது சங்கத்தின் சட்டத்திட்ட விதிகளை மாற்றி அமைத்து மீண்டும் ஒரு முறை மாற்றி அமைத்து அவரை இந்த ஆண்டிற்கான தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம். குடும்பத்தின் மூத்த மகனாகவும் ஆட்டோமொபைல் துறையின் இன்ஜினியரிங் புரிந்து வரும் புரோட்ராக்டர் பாலாஜி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிறந்த மாணவராக ஆட்டோமொபைல் துறையில் கடந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் இந்த ஆண்டிற்கான தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் நான் மட்டுமன்றி இந்த சங்கமே பெருமை கொள்கிறது. இந்த விஸ்வரூப வளர்ச்சியை நாங்கள் ஒரு சில மாணவர்களிடையே பார்த்துள்ளோம் என்பதற்கான ஒரு சான்று தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தலைவர் புரோட்ராக்டர் பாலாஜி. தலைவர் பாலாஜி அவர்களை 8ஆம் தலைவராக பதவி ஏற்பு விழாவை நடத்தி தருமாறு நம்மளது ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3000 கவர்னர் ரொட்டேரியன் திரு ஏஎல் சொக்கலிங்கம் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சங்கத்தின் சார்பாக. I request our Honorable District Governor, Rotarian A.L. Chokkalingam sir, to preside over and install Protractor S. Balaji as 8th President of Rotary Club of Anna University. Past President Secretary பின் கொடுத்தி சிறப்பிக்கின்றார். சார்ட்டர் அண்ட் கேபிள் சங்கத்தின் தலைவருக்கு வழங்கப்படுகிறது. சங்கத்தின் தலைவரும் செயலாளரும் தங்களது இருக்கைகளை மாற்றிக்கொள்கிறார்கள். At this juncture, we are very happy to announce that this is the 5th straight time that the governor is presiding over the installation function of our club president. We are really thankful to our district governor sir for your timing and installing our new president Protractor Balaji.
விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும் என்பதற்கிணங்க தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து தோல்விகளையும் தகர்த்தி வெற்றியை மட்டுமே தன்னகத்தில் கொண்டிருப்பவர் மற்றும் திருச்சி அண்ணா பல்கலைக்கழக ரோட்டாட் சங்கத்தின் இந்த ஆண்டிற்கான சங்க தலைவர் ரோட்டாக்டர் பாலாஜி சேகர் அவர்களை உறுதியுரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். குட் ஈவினிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் அது ஒரு பேண்டமிக் இயரா நமக்கு போயிடுச்சு. அதனால வந்து வழக்கமா ஜூலைல கண்டக்ட் பண்ற நம்மளோட இன்ஸ்டாலேஷன் வந்து இவ்வளவு நாள் தள்ளி வந்துருச்சு. இவ்வளவு நாள் தள்ளி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லாம நம்ம இந்த இயரோட 50th ஈவெண்டா நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் சிம்மாசனா அமைஞ்சது எனக்கு எங்க டீமுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி கடந்த 2013ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி வந்து சேட்டர் ஆகி ஒரு 7 வருஷம் கடந்து இன்னைக்கு 8வது வருஷம் சக்சஸ்ஃபுல்லா, அதுவும் இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல ஆல்ரெடி 3000லே த பெஸ்ட் கிளப்ன்ட்டு அவார்ட்ஸ் 3 தடவையும் வாங்கி இந்த ஆல்ரெடி 3000லே தவிர்க்க முடியாத ஒரு கிளப்பா வளர்ந்து வந்திருக்கு. இந்த கிளப்ல நான் ஒரு மெம்பரா இருந்தது ஃபர்ஸ்ட் இயர் நான் ஜாயின் பண்ணேன் 2017ல. அந்த டைம் எனக்கு ஒரு மிகப்பெரிய கைடன்ஸா இருந்து நான் இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு எனக்கு உறுதுணையா இருந்த, நான் ஃபர்ஸ்ட் இயரா வரும்போது இருந்த ரோட்டரி பிரசிடென்ட் கேதார் அண்ணா அவர்களுக்கு நன்றி. பிறகு 2018-19ஆம் ஆண்டு ரோட்டரி சார் ஜெரி கோபட் அவர்கள் பிரசிடென்டா இருந்த பீரியட்ல வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சேர்மனா எனக்கு வந்து ரெட் பார்ட் சேர்மன் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்தாங்க. அந்த பதவி வந்து எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு பெரிய பொக்கிஷம் நான் நினைக்கிறேன். அந்த பதவியில நான் வந்து கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணதுனாலதான் எனக்கு ரோட்ராக் இந்த ஒரு பாதையை வந்து போட்டு கொடுத்துருந்தது. மேலும் அந்த ஒரு பதவியை கரெக்டா பயன்படுத்துறதுனால ரோட்ராக்ல இருக்க அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தி நான் சிறப்புற செஞ்சேன். என் டீம்மேட்ஸும் எனக்கு கூட ஹெல்ப்பா இருந்தாங்க. 3rd இயர் வந்து என்ன செக்ரட்டரியா போட்டாங்க. அதுவே நான் எதிர்பாராத விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து மிக மகிழ்ச்சியா இருந்தது செக்ரட்டரியா போடும்போது. செக்ரட்டரி போன வருஷம் வந்து நான் கரெக்டா ஒர்க் பண்ணதுனால என்னை ரெகனைஸ் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக வந்து கிளப்போட பைலாவே சேஞ்ச் பண்ணி என்ன இந்த வருஷம் மாதிரி பிரசிடென்ட் ஆக்குனதுக்கு வந்து எங்க ஃபேக்கல்டி அட்வைசருக்கும் எங்க கிளப்போட பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ்க்கும் இந்த இடத்துல நான் ஒரு மிக்க நன்றி பதிவு பண்ணிக்கிறேன். மேலும் இந்த ஆண்டு கொரோனா COVID-19 பேண்டமிக் சிச்சுவேஷன் அப்படி வந்துட்டதுனால நம்ம எல்லாரும் ஒரு லாக்டவுன்குள்ள போயிட்டோம். லாக்டவுன்ல வந்து பல துறைகள் வந்து முடங்கிருச்சு. இருந்தாலும் வந்து நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி தொடர்ந்து செயல்பட்டு இருந்தது. காரணம் வந்து எங்களோட டீம்மேட்ஸ், டீம் ஃபயர்விங்ஸ். அந்த டீம்மேட்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வந்து இந்த 50th ஈவெண்டா இன்னைக்கு இன்ஸ்டாலேஷன் நடத்திட்டு இருக்க முடியாது. டீம்மேட்ஸ் தேங்க்யூ. முக்கியமா இன்னைக்கு ஈவெண்ட்டை வந்து டிஜி சார் முன்னிலையில வந்து டிஜி சார் ஆபீஸ்லயே வந்து நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கும் எங்களுக்கு முன்னிலையில நடத்தி கொடுத்ததுக்கும் டிஜி சார் தேங்க்யூ சார். டிஜி சார் நடத்தி கொடுக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிளப்பா வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ரோட்டரி சங்கம் வந்து இன்னைக்கு வந்து உயர்ந்திருக்கு. இதுக்கு காரணம் மொத்தம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கிளப்ல இருந்த ஒவ்வொரு மாணவர்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு கிளப்ல இந்த வருஷம் நான் தலைமை பொறுப்பை ஏற்று பிரசிடென்டா கிளப்பை வழி நடத்துறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த பதவியை நான் வந்து இதுவரையும் அந்த கிளப் எந்த அளவுல இருந்தோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன் என்று இந்த இடத்துல உறுதிமொழி கூறி நன்றி செலுத்துகிறேன். நன்றி. சங்கத்தின் புகழை மேலும் 8வது உயரத்தில் கொண்டு சேர்க்க சங்கத்தின் 8வது தலைவருக்கு வாழ்த்துக்களை கூறி மேலும் மிக சிறப்பான உரையை நல்கிய சங்கத்தின் தலைவர் ரோட்டாக்டர் பாலாஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இலக்கை நோக்கி பறந்து கொண்டே இரு, சிறகு வலிக்கும் வரை அல்ல, இலக்கை எட்டும் வரை என்ற உயர்ந்த கொள்கையை தன்னகத்தில் கொண்டு முயற்சியை தன் உயிர் மூச்சாக கொண்டு எண்ணற்ற சங்கங்களுக்கு உதாரணமாக திகழும் திருச்சி அண்ணா பல்கலைக்கழக ரோட்டாட் சங்கத்தை பற்றிய சிறு படத்தொகுப்பு காணொளி இதோ.
சம்மதம் ஸ்டாண்ட் வலிக்கு ஸ்டாண்ட் பண்ணிதான் இருக்கு. செயற்கரிய செய்வார் பெரியர் என்னும் வாய்மொழிக்கேற்ப செயற்கரிய செயல்கள் பல புரிந்தவர் மற்றும் 2020-21 ஆண்டிற்கான மாவட்ட ரோட்ராக்ட் பிரதிநிதி மரியாதைக்குரிய ரோட்ராக்டர் கே சபரிநாதன் அண்ணா அவர்களை டீம் ஆரோ நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாண உறுதிமொழியை செய்து வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டீம் அனைவரும் எழுந்து நின்று both for the office bearers ready. I do solemnly promise that I will uphold defend the Constitution of and that I will faithfully discharge the duties of office to which I have been elected. Help me God. So help me God. ஃபயர்விங்ஸ் நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாண உறுதிமொழியை செய்து வைத்ததற்காக டாக்டர் கே சபரிநாதன் அண்ணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தின் துணைத் தலைவர் டாக்டர் ஜே ரிஸ்வான் கான் அவர்களை 4 துறைகளின் செயல் திட்டங்களை பற்றி கூற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். Good evening, everyone. This is a pleasant time. This is a pleasant time to intro of our Avenue project, 4 Avenue projects. As Simhasana, first of all, the club service director, Rotractor Lakshmi, as club service director, and Rotractor Kritika, club service deputy director. And we done our first program as member team induction for first years with 70 members, and community service director, Dr. Rotractor A. Anita, and Rotractor R. Kribagaran, community service deputy director. And we done our blood bot. Till now, we will finished fulfilled 10 blood needs, and planting tree plantation 50. Professional service director Rotractor S. Sai Sri Balaji, and deputy professional service director Rotractor Yakshaya. And International Day for Abolition Slavery quotes competition will done by our club, and the top 3 quotes are listed here. And International Service Director Rotractor B. Sarlada, International Deputy Director Rotractor SK7. We have built new friendship bond with Rotary Club of NGM RAD
3202, Rotary Club of CIT RID 3202, and Rotary Club of Unity RID 3202, Rotary Club of Tripur Young Generation RID 3202, Rotary Club of Virudhunagar RID 3212, Rotary Club of Granat Royals RID 3212, Rotary Club of Saivat RID 3232, Rotary Club of MIHM RID 3232, Rotary Club of University of Colombo, Sri Lanka, Rotary Club of National College, Rotary Club of Kaveri College, Rotary Club of Holy Cross, Karur Ilandalir, Smart City, Temple City, GAC Karur, PSNA, Madurai Royal City, SACS, JMC Women, JMC, Edu City, and Arasu College Karur. These are all girls. We have worked together on these projects. Thank you. 4 துறைகளின் செயல் திட்டங்களை பற்றி கூறியமைக்காக சங்கத்தின் துணைத் தலைவர் புரோட்டாக்டர் ஜே ரிஸ்வான் கான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்பதற்கிணங்க திருச்சி அண்ணா பல்கலைக்கழக ரோட்ராக் சங்கம் சுடர் விட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு தூண்டுகோலாய் இருந்து கொண்டிருக்கும் திருச்சி அண்ணா பல்கலைக்கழகத்தின் ரோட்ராக் சங்கத்தின் சங்க ஆலோசகர் மற்றும் முன்னாள் மாவட்ட ரோட்ராக் பிரதிநிதி மரியாதைக்குரிய முனைவர் பி மணி ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே சண்முகனே. இந்த அவையிலும் ஜூம் அவனியிலும் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். Our governor is always with us. சார் கவர்னரா எலெக்ட் ஆனதுல இருந்து எங்க சங்கத்துக்கு நாங்க அழைத்த போதெல்லாம் அன்போடு வந்து நிறைய பேசி கொடுத்துருக்காங்க, அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. அதை கேட்கறதுக்கே நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். அவர்களுடைய தலைமையில தான் நம்ம சங்கம் சாதித்த களம் அப்படின்ற ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், அப்புறம் போன வருஷம் பிரசிடென்ட் நவமதன் சிறப்பா நடத்தின சயின்ஸ் எக்ஸ்போ எல்லாமே சாரனுடைய தலைமையில தான் நடந்தது. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சங்கத்தை பொறுத்தளவுல அண்ணன்கள் உடையானும் படைக்கு அஞ்சான். ஏன்னா பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு இருந்து ஒவ்வொரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இளைஞர்களும் தம்பிகளும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அனைவருக்குமே இந்த தருணத்துல நன்றியும் பாராட்டுதல்களும் தெரிவிக்கணும். செயலராக ஜொலித்த பாலாஜி தலைவராக மின்னுவதற்கு இருக்கிறார். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் இன்பம் பெற்றோர்களுக்கு மட்டும் கிடையாது, ஆசிரியர்களான எங்களுக்கும் தான். இவருக்கு 8 பிரசிடென்ட், 8 லீடர்ஷிப், பிரமாதமான கிளப்பை வந்து ஒவ்வொரு தலைவரும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்க வந்து பார்த்து 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 மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி பெற்றோர்களுக்கு இது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குமோ அது மாதிரிதான் எங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மகிழ்ச்சி தான். எல்லா ஆண்டுகளுமே பிடிஜிஸ் மூலமாக நடக்கும். எங்களுடைய பேரண்ட் கிளப்ல இருந்து இந்த சங்கம் அமைவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய பிரசிடென்ட் செக்ரட்டரி ராம்ஜி சார், அவங்க 2 பேருமே எங்களோட இருந்து எல்லா ஆண்டுகளும் நான் கூட சில பேரை யோசிச்சு பாக்குறது உண்டு. நம்முடைய ரோட்ராக்டர்லாம் அவங்களும் ஒரு சீனியர் ரோட்ராக்டர் அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயுமே எங்களோட இருந்து ஹெல்ப் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் எங்களுக்கு எல்லா ஆண்டுமே பிடிஜிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஆண்டு எங்களுடைய வேண்டுகோள் நம்முடைய கவர்னர், நிகழ்கால கவர்னர் அவர்கள் மூலமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ரிக்வெஸ்ட். பாலாஜியும் அதுல பிடிவாதமா இருந்தான். ஜூம்ல வேண்டாம் சார், நம்ம நேரலையில சார் வந்து என் பக்கத்துல இருந்து நாங்க காலர் போட்டுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி 50 ப்ராஜெக்ட்ஸா காத்திருந்து இன்னைக்கு காலர் வாங்கியிருக்கான். ரொம்ப மகிழ்ச்சி இதை பார்க்கும்போது. அதே மாதிரி மிகச்சிறப்பான சேவை, குறிப்பாக இன்றைக்கு நம்ம டீன் சார் சொன்ன மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இந்த வருஷமும் அது மாதிரி பண்ண போறோம். நம்முடைய சங்கம் மூலமாக நிறைய பேருக்கு வேலைகள் கிடைக்க போகுது. இன்னும் நிறைய சிறப்பான திட்டங்கள் தலைவர் மூலமாக, தலைவருடைய அணி மூலமாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான உரையை நல்கியமைக்காக நமது சங்கத்தின் சங்க ஆலோசகர் மரியாதைக்குரிய முனைவர் பி மணி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இலக்கியம் என்பது இவரின் பேச்சுக்குத்தான் அழகு. சங்க இலக்கியம் என்பது இவருக்குத்தான் சொற்கிரீடம். சொல்லும் பொருளும் இவர் பேசத்தான் எல்லோருக்கும் புரியும். தேனும் தமிழும் ஒன்று என்றால் நாம் இவரைத்தான் பேச அழைக்க வேண்டும். மதிப்பிற்குரிய ரோட்டரி மாவட்டம் 3000 2021-22 ஆண்டிற்கான மாவட்ட
ரோட்ராக்ட் பிரதிநிதி மரியாதைக்குரிய ரோட்ராக்டர் GM சுரேஷ் சர்மா அண்ணா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதியை விட்டெடுத்து சந்தனத்தின் புதுமணத்தில் தொய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்த இணைத்திடச் சிறந்தவளும் எந்த நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் கமழும் முத்தமிழ் மாய் வாழி என்று எம் தமிழ் தாயை வாழ்த்தி என்னுடைய உரையை துவங்குகிறேன். நல்லதொரு நிகழ்ச்சி தொகுப்பினை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக ரோட்ராக்ட் சங்கத்தினுடைய உறுப்பினர் ரோட்ராக்டர் அபிஷேக் அவர்களுக்கு அரங்கம் நிறைந்த கரவொலியை வழங்கி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீற்றிருக்கும் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சொக்கலிங்கம் ஐயா அவர்களே, மாவட்ட ரோட்ராக்ட் பிரதிநிதி ரோட்ராக்டர் சபரிநாதன் அவர்களே, மாவட்ட ரோட்ராக்ட் தலைவர் ரொட்டேரியன் பிரசாத் அவர்களே, இன்றைய விழா நாயகர் பல திட்டங்களுக்கு பிறகு தன்னை தலைவராய் அறிமுகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரும்பெரும் தலைவர் ரோட்ராக்டர் பாலாஜி அவர்களே, செயலாளர்கள் மௌலிதரன் மற்றும் அன்னிமாரி பீட்டர்சன் அவர்களே, சங்க ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய PDRR மேனாள் மாவட்ட ரோட்ராக்ட் பிரதிநிதி பேராசிரியர் முனைவர் மணி அவர்களே, தாய் கழக தலைவர் ரொட்டேரியன் நாகராஜன், செயலர் ராமகணேசன் மற்றும் பயிற்றுனர் ரொட்டேரியன் பாஸ்கரன் ஐயா அவர்களே, ஏனைய மேனாள் தலைவர்களே, நாளைய தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை கனிவோடு தெரிவித்துக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு அருமையான வேளையிலே இந்த பணியேற்பு விழாவினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி ரோட்ராக்ட் சங்கத்தினுடைய அத்துணை ரோட்ராக்ட் நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பாலாஜி அவர்கள் பிசிக்கலா இந்த ஈவெண்ட்டை நான் நடத்தணும் அப்படின்ன மாதிரி ரொம்பவே நிறைய ட்ரை பண்ணி 6 மாத காலம் ஓய்ந்து விட்டார். இந்த கொரோனா காலத்திலும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த உறுப்பு கல்லூரி ரோட்ராக்ட் சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு உறுதுணையாக இருந்து மாவட்ட ஆளுநர் அவர்கள் ரோட்ராக்டிற்கு என்று ஒரு தனி இடத்தை வைத்திருக்கக்கூடிய தனி ஆளுநர் என்று கூட சொல்லலாம். எத்தனை ஆளுநர்கள் வந்தாலும் புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமையண்ணன் சோன்னா அவர்கள் மிகச் சிறப்பாக ரோட்ராக்டிற்கு ஒரு தனி மரியாதையை, தனி அங்கீகாரத்தை வழங்கி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை அவருடைய அலுவலகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் ரோட்ராக்டிற்கு ரோட்டரி மாவட்டம் 3000 ரோட்ராக்டிற்கு எத்தகைய இடத்தினை வழங்கி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு சான்று என்று கூட சொல்லலாம். ஆக இன்றைய தலைவர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ரோட்ராக்டர் பாலாஜி, அவருடைய செயலர்கள் மற்றும் அவருடைய சங்கத்திற்கான நிர்வாகஸ்தர்கள் அனைவரும் இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய ஆண்டுகளிலும் அடுத்த ஆண்டுகளில் முக்கியமாக மிகச் சிறப்பாக சேவையை செய்ய காத்திருக்கிறார்கள். அவர்கள் சங்கத்திலிருந்து அடுத்த ஆண்டிற்கு 3 ரோட்ராக்டர்கள் மாவட்டத்திலே வேலை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான உரையை நல்கிய மரியாதைக்குரிய ரோட்ராக்டர் GM சுரேஷ் சர்மா அண்ணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சொழல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது என்னும் வள்ளுவரின் வாய்மொழிக்கு சான்றாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் மற்றும் மாவட்டத்தின் இணை செயலாளர் மரியாதைக்குரிய ரொட்டேரியன் RA குமாரசாமி ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ரோட்டரி மாவட்டம் 3000 கதாநாயகர் சொக்கலிங்கம் அவர்களே, இன்று பதவியேற்று அடுத்த 1 வருடத்திற்கு அருமையாக ரோட்ராக்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ரோட்ராக்ட் நல்ல முறையில் நடத்தி செல்லும் பாலாஜி அவர்களே மற்றும் இங்கு பொறுப்பிலுள்ள பிரசாத், பாஸ்கர் சார், ஆசிரியர் மணியை போல ஒருத்தர் இருந்தால் போதும், எந்த மாணவர்களும் அந்த சுறுசுறுப்பாக இருப்பாங்கிறது அப்படி பேசி வச்சு நான் கற்றுக்கிட்டேன். மற்றும் இங்கு கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது பேசிக்கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இப்போ உள்ள தலைவர் வேலை பார்த்தாங்க
பார்த்தாரு அப்படிங்கிறத சொன்னார். அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். வர்ற வருடம் அதை போல இன்னொரு பங்கு அதிகமாக அவர் வேலை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நம்ம கல்லூரி மாணவர் அதை பற்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது. கல்லூரி மாணவர் அதை படிக்கும்போது அங்க பேனர் எப்ப பார்த்தாலும் ஃப்ளக்ஸ்ல பேர் வந்துடும். அந்த மாதிரி அந்த 3 வருஷம் அதே மாதிரி இப்ப இந்த ரோட்டரி அடுத்த வருஷ நிகழ்ச்சிகள்ல நிச்சயமா அதிகமாக கலந்துட்டு நிறைய பேர் வாங்க வேண்டும் என்று அவரையும் வாழ்த்துகிறேன். அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி. மிகச் சிறப்பான உரையை நல்கிய மரியாதைக்குரிய ரொட்டரியன் ஆர்.ஏ. குமாரசாமி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்பது வள்ளுவர் வாக்கு. தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழும் ஒரு சிலராவது இருப்பதாலேயே உலகம் வாழ்கிறது என்பார் இளம் பெருவழுதி. அதற்கு உதாரணமாக திகழும் மாவட்டத்தின் பொருளாளர் ரொட்டரியன் SP முத்து ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பாக இங்கே கவர்னர் ஆபீஸ்ல வந்து நடத்திட்டு இருக்கிறதுக்காக அவங்களுடைய பிறவிப்படுகிறேன். இந்த உரையிலேயே மிக சிறப்பாக செயல்பட்டதாகவும் வருங்கால தலைவர் குறைந்த காலங்களில் 6 மாதம் 1 வருடத்தில் இந்த 1 வருடத்தில் நன்றாக சிறப்பாக செயல்பட இருப்பதாகவும் சொன்னார்கள். அவர்களுக்கும் மற்ற அவர்களுக்கு உறுதுணையாக வந்து நிலவோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மிகச் சிறப்பான உரையை நல்கிய மரியாதைக்குரிய ரொட்டரியன் SP முத்து ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சேவை செய்ய பணம் தேவையில்லை, நல்ல மனம் இருந்தால் போதும் என்பதற்கிணங்க நல்ல மனதுடன் தொடர்ந்து பல சேவைகள் புரிந்து வருபவர் மற்றும் எங்களது தாய் சங்கத்தின் முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய ரொட்டரியன் P. பாஸ்கரன் ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். Kumarasamy, District Treasurer, Rotarian Uttu, our club Serving Secretary, Rotarian Ramaganesan, DRR Sabari, the kingpin of Rotary Anna University Club, on Zoom. First, my best wishes and congratulations. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக 2013 ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் இதனுடைய அனைத்து பதவியேற்பு நிகழ்வுகளும் நான் கலந்து கொண்டது ஆண்டவனுடைய பாக்கியமாக கருதுகிறேன். 1977 எவ்வாறு ரோட்டரி சங்கத்தில் இருந்தனோ அதே போன்ற ஃபீலிங் ஒவ்வொரு தடவையும் பதவியேற்பு விழாக்கு வரும்போது நன்றி. இன்னைக்குமே பெஸ்ட் அதான் செய்ய சொல்லுவாங்க. பட் வாட் ஐ ஆம் சேயிங் இஸ் surpass the best. First of all, I felicitate and congratulate Dr. Madan and his team for their wonderful service last year. It is the best. I request our president, newly installed, to surpass that best. Thank you. Thank you, Ananda. Thank you so much, sir, for your valuable speech. Thank you, sir. ஒரு தனி மனிதன் நினைத்தால் எந்த மாற்றமும் சாத்தியமே என தன் வாழ்நாளில் ஈட்டிய பொருள் அனைத்தையுமே சமூகத்திற்காக ஈந்து வாழும் உத்தம மனிதர் மற்றும் எங்களது தாய் சங்கத்தின் 2020-21 ஆண்டிற்கான செயலாளர் மரியாதைக்குரிய ரொட்டரியன் K. ராமகணேசன் ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு என்று வள்ளுவன் வரிகளை ரொட்டரிக்காகவே எழுதி வைத்தார் போலிருக்கிறது. நல்ல சேவைகளை செய்து கொண்டே செல்கின்ற மனிதர்களை பாராட்டுவதற்கு அந்த தருணத்திலே வராமல் இருந்தாலும் உங்கள் பின்னாலே பெரிய படையே இருக்கிறது, உங்களை பாராட்டுவார்கள். ஆகவே நல்ல விஷயங்களை எந்த தயக்கமும் இன்றி செய்து கொண்டே செல்லுங்கள் என்று செய்து கொண்டிருக்கக்கூடிய
எங்களுடைய ஆனா லேனா கவர்னர் சொக்கலிங்கம் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பு நம்மளுடைய அனைவருக்கும் கிடைக்கப்பட்டதற்கு மிகவும் மகிழ்ச்சி. 2011ஆம் ஆண்டு ரோட்டரி பெண்ணை அணிந்து கொண்டு கல்லூரிக்கு வருகின்ற பொழுது அதை பார்த்து நீங்கள் ரொட்டேரியனா என்று கேட்டு அதனால் துவங்கப்பட்ட இந்த ரோட்டராக்ட் சங்கம் செந்தில் குமரன் என்பவரால் துவங்க முயற்சி செய்யப்பட்டு அது முடியாமல் போன பிறகு மீண்டும் அருண்குமார் அவர்களால் மிகவும் அற்புதமாக துவங்கப்பட்ட இந்த சங்கம் ஏதோ சாதனையை செய்து விடுமா என்று எத்தனையோ கடுமையான விஷயங்களுக்கு பின் நம்மளுடைய ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் மட்டுமல்லாமல் இன்டர்நேஷனல் ரோட்டரியிலும் அவார்டுகளை அள்ளி குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி ரோட்டராக்ட் சங்க அத்துணை தலைவர்களையும் அருண்குமார், ராஜ்குமார், சுகன், சிலம்பரசன், கேதாரீஸ்வரன், ஜெரிஸ், நவமதன் என்று அற்புதமாக செய்ய காத்திருக்கக்கூடிய பாலாஜி உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன். இந்த தருணத்திலே எங்களோடு இந்த அமைப்போடு இணைந்து இந்த சேவைகளை செய்வதற்காகவே இரவு பகல் பாராது உழைத்து நாடு நலம் பெற வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்திலே ஒரு ஆசிரியர் இருக்கிறார் என்றால் அது டாக்டர் மணி பிரகஸ்பதி அவர்களால் மட்டுமே முடியும் என்கின்ற உச்சத்தை தொட்ட மணி பிரகஸ்பதி ஐயா அவர்களையும் அதனோடு இன்று இந்த தருணத்திலே இணைந்திருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரர், டிஆர்ஆர் பிரசாத், டிஆர்சிசி அவர்களையும் எங்களுடைய தாய் சங்கத்தின் என்னுடைய சங்கத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்கரன் அவர்களையும் வணங்கி நம்மளுடைய இந்த சேவை மிகவும் அற்புதமான சேவையாக மாறும். அதிலே பாலாஜி அவர்களுடைய பல்வேறு சமயங்களில் அவர்களுடைய உத்வேகத்தையும் ஆக்கத்தையும் பார்த்து மகிழ்ந்திருக்கிறோம். அவர் இந்த 8வது, அதாவது கிருஷ்ண பரமாத்மா மாதிரி 8வது குழந்தையாக இன்று அண்ணா யூனிவர்சிட்டி ரோட்டராக்ட் சங்கத்திற்கு வந்திருக்கிறார். எப்பொழுதுமே 8க்கு தடைகள் அதிகம், ஆனால் அந்த 8 தான் மிகப்பெரிய உச்சத்தை தொடும் என்பது உறுதி. 8 அந்த நம்பரை சீன பயணத்துல நானும் கவர்னர் ஐயாவும் மிகவும் அற்புதமா சீனால பேசிட்டு இருக்கப்ப ஐயா கவர்னராக தெரியாது, மிகவும் அன்பாக அப்படியே இணைந்து நட்பாக படக்கூடிய மிக அருமையான மனிதர். அந்த 8க்கு மிக உயர்ந்த இடத்தை சிங்கப்பூரிலும் சைனாவிலும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் என்னவோ 8ஐ கண்டாலே பயந்து ஓடுகிறார்கள். 8 உலகிலே வெல்ல முடியாத ஒரு எண். அந்த எண்ணினுடைய தலைவராக 8வது தலைவராக இருக்கக்கூடிய பாலாஜி பல வெற்றிகளை ஈட்டி தருவார் என்று இந்த அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு இடமர்கிறேன். நன்றி, வணக்கம். தங்களின் அன்பாலும் அறிவுரைகளாலும் மிகச் சிறப்பான உரையை நல்கிய மரியாதைக்குரிய ரோட்டரியன் கே ராமகணேசன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவன் அதிசக்தி வாய்ந்தவனாக திகழ வேண்டும் என்றால் விடாமுயற்சியும் கடின உழைப்பையும் தன்னகத்தில் இருந்தால் போதும் என்பதற்கிணங்க விடாமுயற்சியும் கடின உழைப்பையும் தன்னகத்தில் கொண்டிருப்பவர் மற்றும் 2020-21 ஆண்டிற்கான மாவட்ட ரோட்டராக்ட் பிரதிநிதி மரியாதைக்குரிய ரோட்டராக்டர் கே சபரிநாதன் அண்ணா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். குட் ஈவினிங் ரோட்டேரியன்ஸ் அண்ட் ரோட்டராக்டர்ஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா 8வது வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. நம்ம பாலாஜி கையில டீம் ஏரோ அப்படியே ஃபயர் விங்ஸா கொடுத்துருக்காங்க. ஏன்னா 20ல அப்துல் கலாம் சொல்லியிருந்தாரு, நம்ம கனவு காண சொல்லியிருந்தாரு. அது மூலமா ஃபயர் விங்ஸ் அப்படின்னு சொல்லி தம்பி அக்னி சிறகு ஐயாவோட புத்தகத்தை நழுவி அதே பேர்லயே அவனோட இயரோட தீம் இந்த வருஷம் வச்சிருக்காரு. அதை ஃபர்ஸ்ட் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இதே போல நீங்க 8வது உயரத்துல இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நான் என்னைக்கு ஸ்ப்ரெட் யுவர் விங்ஸ் அப்படின்னு வச்சேன், அதுவும் ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட புக்கு பார்த்து தான் வச்சேன். அதே பேர்லயே தம்பியும் ஒரே நாள்ல தான் சொன்னாங்க, அண்ணா இந்த மாதிரி பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளோட வேவ்லென்த் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துருக்க ஒரு பிரசிடென்ட் ரோலை சிறப்பா செயல்படு. இன்னைக்கு 50வது ப்ராஜெக்ட் வரையும் வந்திருக்கீங்க அப்படின்னாக்க அதுலயே தெரியும் உங்களோட ஒர்க்ஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா
ஒவ்வொரு கிளப் ஒரு ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் ஒரே நாள்லயே வந்துட்டு 50 ப்ராஜெக்ட் பண்ணீங்க 2018-19 களம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணவங்களுக்கு வந்துட்டு 50 ப்ராஜெக்ட் சாதாரணம் கிடையாது. இந்த வருஷத்துல எல்லா எட்டாத உயரத்துல நீங்க இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பேரண்ட் கிளப் சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்டோட சப்போர்ட்டும் எப்பயும் இருக்கும். அதே போல நம்ம பிரசாத் சார், டிஆர்சிசியா இருக்கட்டும், நம்ம டிஜி சாரா இருக்கட்டும், சுப்ரீம் சார் எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னவா இருக்கட்டும், தம்பிங்க தன்னுடைய பிள்ளைங்களாதான் பார்த்திருக்காரு எப்பயுமே டிஜி சார் நம்மள. அது மாதிரியே நம்ம வந்து அடுத்தடுத்த படி போய்கிட்டே இருக்கணும்னு நான் வந்து நல்லா சொல்லிக்கிறேன். நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு போஸ்டிங்ல இருக்கோம் அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு குரல் ஒண்ணு சொல்லிக்கிறேன். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அந்த ஒரு போஸ்டிங்கிறது உனக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா அந்த பொருளை வந்துட்டு கரெக்டா இந்த வருஷத்துல யூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்க வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா சிறப்பானவங்களா இருப்பீங்க. அதனால இந்த வாய்ப்பு வந்துட்டு விட்டுறாதீங்க. நல்லபடியா இருக்கிற 6 மாசத்துக்கு நல்லபடியா ஓட்டுங்க. உங்களோட பொட்டன்ஷியலை வந்து தங்களின் அன்பாலும் அறிவுரைகளாலும் மிக சிறப்பான உரையை நல்கிய டாக்டர் கே சபரிநாதன் அண்ணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பார் பாரதியார். மேலும் உலகத்து பொருள்கள் எல்லாம் அழிந்தாலும் அழியாத கல்வி செல்வத்தை வாரி வழங்கும் பெருமைக்குரிய ஆசிரியர் பணியை செய்து வருபவர் மற்றும் திருச்சி அண்ணா பல்கலைக்கழகத்தின் புல முதல்வர் மரியாதைக்குரிய முனைவர் டி செந்தில்குமார் ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். Our faculty advisor Dr. P. Mani, this year President Mr. S. Balaji, and the office bearers of the Rotary Club of Anna University Tiruchi, and then chief guest, other guest of honors from the today function. Good evening to all. I'm very happy to say that our Anna University Rotary Club is one of the very important social relevant club in BIT campus, because of we have more social oriented organization, but this is the first team of the Rotary people starting in academic year 2021 for this academic year. I'm happy to say this pandemic situation, all social clubs and all other clubs are silent, but it is only club with the vibrant leadership of Dr. Mani. We are starting in this academic year of 2020-21. Especially I'm happy to say this club is most oriented in the personality development program, and like nearby villages and everything is connected with this club. I'm happy to say our club faculty advisor is asset of our institution for helping a more public as well as our Rotary Club students. In this junction, as academic head of this institution, dean of this institution, I wholeheartedly congratulate Dr. Mani and his team for inaugurating a 8th batch in this Rotary Club of BIT campus and University. Especially this pandemic situation, there is no student in our campus, only final years are there, other peoples are online class, but our motto is to the service to society. Such a motto in the Rotary Club in this pandemic situation. I'm happy to say this is the first social organization for starting is in social relevant activity in October in the academic year 2021. Wholeheartedly I thank this academic our faculty advisor and team for initiating the great initiative. Thank you once again. தங்களின் அறிவுரைகளையும் வாழ்த்துக்களையும் நல்கிய திருச்சி அண்ணா பல்கலைக்கழகத்தின் புல முதல்வர் மரியாதைக்குரிய முனைவர் டி செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கிவனை யான் பெற நான் என்னதவம் செய்தேனோ என்று தன் தாயும் தந்தையும் பெருமை கொள்ளும் வகையில் இங்கே சாதனையாளராக அமர்ந்து கொண்டிருப்பவர் மற்றும் ரோட்டரி மாவட்ட 3000 டிஆர்சி மற்றும் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்
மரியாதைக்குரிய ரொட்டேரியன் சி பிரசாத் ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி பணியேற்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சொக்கலிங்கம் சார் அவர்களுக்கும், அண்ணா யூனிவர்சிட்டி டீன் டாக்டர் டி செந்தில்குமார் சார் அவர்களுக்கும், டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரர் ரொட்டேரியன் எஸ்பி முத்து சார் அவர்களுக்கும், டிஸ்ட்ரிக்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி ரொட்டேரியன் ஆர் குமாரசாமி சார் அவர்களுக்கும், பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட் ரொட்டேரியன் பி பாஸ்கரன் சார் அவர்களுக்கும், செக்ரட்டரி ரொட்டேரியன் இன்ஜினியர் கே ராமகணேசன் சார் அவர்களுக்கும், இணைய வழியில் இணைந்திருக்கும் DRR 2122 இணைந்திருக்கும் DRR ரொட்டேரியன் கே சபரிநாதன் அவர்களுக்கும், ஃபேக்கல்டி அட்வைசர் PDRR டாக்டர் பி மணி அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை, இணைய வழியில் பார்த்து கொண்டிருக்கும் ரோட்டரைட்டர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகின் தலை சிறந்த சொல் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வெறும் சொல்லா இல்லாம செயலா நடத்தி கொண்டிருப்பவர்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. 2019 வரைக்கும் பாசிட்டிவா பார்த்த விஷயம் 2020 நெகட்டிவா பார்க்கப்பட்டுருச்சு. ஸோ அதையே நெகட்டிவா, அந்த நெகட்டிவையே பாசிட்டிவா எடுத்து இது வரைக்கும் 49 திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிற ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி தலைவர், உடனடி முன்னாள் தலைவர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலர் போட்டிருந்த மற்றபடி எல்லாருமே தலைவராக தான் நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்க. காலர் போட்டிருந்தாலும் தனி ஐடென்டிட்டி ஆவீங்க ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டியோட மெம்பர்ஸ். ஸோ அதுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க ஃபேக்கல்டி அட்வைசர் உங்களுக்கு பாடங்களை மட்டும் நடத்தல, உங்க ரத்தத்துல ரோட்ராக்டையும் கலந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. ஸோ இல்லை அப்படின்னா நீங்க இந்த அளவுக்கு சர்வைவல் பண்ண முடியாது. ரோட்ராக்டை என்ஜாய் பண்ணுங்க, அதுல இருந்து லேர்ன் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டெஃபினட்டா ரோட்ராக்ட் இன்னைக்குமே உங்களை ஏமாத்தாது. ஸோ எவ்வளவு விஷயங்கள் நீங்க ரோட்ராக்ட்ல இருந்து எடுத்துக்க முடியுமோ நீங்க ரோட்ராக்ட்ல இருந்து எடுத்துக்கோங்க. இந்த கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், நீங்க மாணவர்களா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒரு பிசினஸ் மேனா, ஒரு வேலை பார்க்குறவங்களா, ஒரு குடும்ப தலைவரா இருக்கிறவங்க எல்லாருமே ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க, சேவிங்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த அந்த சேவிங்ஸை நீங்க என்னைக்கும் தொடரணும். ஸோ எல்லாருமே அந்த சேவிங்ஸை உங்களோட முக்கியமான, நீங்க நாளைக்கு வேலைக்கு போன உடனே அதை நீங்க முக்கியமா எடுத்து பண்ணணும். பாஸ்ட் பிரசிடென்ட், இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் நவமதன், ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் ஒரு 1.5 இயர்ஸா நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு நான் வர்றப்ப நல்லா ஆக்டிவா செயல்பட்ட நவமதன் அண்ட் ஹிஸ் டீம், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷம் DRR ஸ்ப்ரெட் யுவர் விங்ஸ், அதுல ஒரு விங் ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அவங்களுக்கு என்னுடைய இந்த வருஷம் இன்னும் சிறப்பா பண்ணுவீங்கிறது. இப்போ 50 ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு 200 டார்கெட் வச்சிருக்கிறாரா, 100 டார்கெட் வச்சிருக்கிறாரான்னு தெரியல. எதுவா இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. தொண்டு செய்யுங்கள், தொண்டு செய்யுங்கள், உலகுக்கு தொண்டு செய்யுங்கள் என்பதை நினைவுபடுத்தியவர் மற்றும் இந்த நிகழ்ச்சி இங்கு மிகச் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தவர் மரியாதைக்குரிய DRC ரொட்டேரியன் பி பிரசாத் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவரின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம். அந்த மகா சாசனத்தின் அடிப்படையில் முயற்சியின் மூலம் இங்கே சாதனையாளராக அமர்ந்து கொண்டிருப்பவர் மற்றும் ரோட்டரி மாவட்டம் 2020-2021 ஆண்டிற்கான மாவட்ட ஆளுநர் மற்றும் இந்நிகழ்ச்சிக்கான சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய ரோட்டரியன் AL சொக்கலிங்கம் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இனிய மாலை வணக்கம். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு பெருமைக்குரிய கல்வி நிறுவனங்களிலே ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவன் சேருவதுங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம்.
அப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்திலே மாவட்டம் 3000க்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரோட்டாரி சங்கம்னு சொன்னா அந்த ஒரு சங்கத்தினுடைய நம்முடைய பெஸ்ட் ஆண்டினுடைய ரோட்டாரி தலைவராக இன்று பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய பாலாஜி அவர்களே, அவருக்கு அழகாக உரிமையோட தோடா அப்படின்னு கூப்பிட்டு பதவியை குறித்து கடந்த ஆண்டு பல்வேறு நல்ல பணிகளை செய்து அமர்ந்திருக்கக்கூடிய கடந்த ஆண்டு தலைவர் இந்த நிகழ்ச்சியை காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் செல்வகுமார் அவர்களே, நிகழ்வுடைய நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய டிஆர்சிசி நாகராஜனும் வந்து விடுமுறை கலந்துருப்பான்னு நினைக்கிறேன். அன்பு தம்பி நாகராஜன் வந்து தமிழ் அலுவலர் கோட்டை சங்கத்தினுடைய தலைவர். அதே போல என்னுடைய அன்பிற்குரிய ராமகணேசன் அவர்களே, கெஸ்டா மாணவராக கலந்து வந்து மிகச் சுருக்கமாக உரையாற்றினாலும் கூட இந்த ரோட்டாரி சங்கத்திற்கு ஒரு தோன்றா துணையாக தொடர்ந்து நண்பனாக ஆலோசகராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ரோட்டராக்டர், இன்று சிறந்த ரொட்டேரியனாக விளங்கக்கூடிய அன்பு சகோதரர் கிளாஸ் பிரசிடென்ட் பாஸ்கரன் அவர்களே, மற்றும் இந்த ஆண்டு நம்முடைய ஆண்டிலே டிஆர்ஆர் அழகாக திட்டமிடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மண்டல பெருமை சேர்க்கக்கூடிய டிஆர்ஆர் சபையினார்களே, இந்த மாவட்டம் 3000 தொடர்ந்து இந்த ஆண்டு இந்த இடர்பாடுக்கு இடையிலும் மிக சிறப்பாக பணிகளை செய்ய முடிகிறது என்றால் அதற்கு எனக்கு பக்கபலமாக மாவட்டத்தில் தூண்களாக வழங்கக்கூடிய இன்றைய நிகழ்வுகளை அவர்கள் எதிர்பாராமல் கலந்து கொண்டது இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்று அண்ணன் டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரி அண்ணன் அருணாசலம் அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி அண்ணன் குமாரசாமி அவர்கள், மாவட்ட பொருளாளர் அண்ணன் முத்தவர்கள், அனைத்திற்கு மேலாக என்றுமே எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் போட்டுதலுக்கும் உரிய இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு, ஏன்னா அவர் தனியார் சொல்லணும்னு முன்னாள் டிஆர்ஆரும் இந்த அண்ணா பல்கலைக்கழக ரோட்டரி சங்கத்தினுடைய வழிகாட்டியமாக தொடர்ந்து விளங்கக்கூடிய அன்புக்குரிய பேராசிரியர் முனைவர் மணி பிரகஸ்பதி அவர்கள் மற்றும் காணொலி காட்சி மூலம் இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ரோட்டரி பிள்ளைகளுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அவங்க சொன்ன மாதிரி என்னுடைய தலைமையிலே என்னுடைய இந்த அலுவலகத்திலே அவர்கள் பதவியேற்றுக் கொண்டிருப்பது அவர்களுக்கு எப்படி மகிழ்ச்சியோ, மணி அவர்கள் சொன்ன போல இவர்களெல்லாம் ரோட்டாய்க்கு இருக்கிறான் எங்களுக்கு பிள்ளைகளாக இருக்காங்க. அப்ப ஏன் ஒரு பதவி விட்டு இங்கேயே அலுவலகத்திலேயே வந்து எனக்கும் ஒரு கூடுதலான முயற்சி வந்தது என்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரோட்டரி என்பது ஒரு சேவைக்கும் நட்புக்குமான ஒரு அமைப்பு தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தெரியும், தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து அதை தாண்டி சில விஷயங்களை நம்ம நவமதன் சொல்லும் போது சொன்னாங்கன்னா, உங்களுடைய உரையிலிருந்தே நான் சில விஷயங்களை எடுத்து சொன்னால்தான் இருக்கின்றன. நான் அது அனுபவத்தை அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். டீம் ஒர்க்னா என்னன்னு கத்துக்கிட்டேன். முதல்ல ரோட்டரியிலாகட்டும் ரோட்டராய்க்களாகட்டும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் விஷயமே டீமா எப்படி ஒர்க் பண்றதுதான் பெரிய விஷயம். பெரிய பெரிய ஆளுகள் கூட நல்லா தனிப்பட்டு செயல்படுவாங்க. டீம்ல என்ன செயல்படுறது எல்லாருக்கும் சாத்தியப்படும்.
ஒன்றும் அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ண தெரியாது, ஜீரோ ஒன்று முன்னாடி போயிடுச்சு. இதான் அந்த டீம் ஒர்க்குக்கான தடையே வந்து இதுதான். அது இந்த வயதிலே ஏனென்றால் வீடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் இன்றைய இளைஞர்கள் தான் எல்லாத்தையும் சாதிக்க போகிறோம். நாங்கள்லாம் உங்களை பார்த்து மகிழ போகிறோம். அந்த வகையிலே உலகம் முழுவதும் சூரியன் மறையாத ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற ரோட்டரி உலகத்தினுடைய எதிர்காலமாக நாங்களும் சரி, பன்னாட்டு தலைவர்களும் சரி, இந்த ரோட்ராக்ட் அமைப்பைத்தான் நம்பிக்கொள்கிறோம். அதனால்தான் ஆண்டுதோறும் வரக்கூடிய பன்னாட்டு தலைவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரோட்ராக்ட் அமைப்பிற்கும் ரோட்ராக்டர்களுக்கும் நிறைய உரிமைகளையும் நிறைய மரியாதைகளையும் நிறைய வாய்ப்புகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார். அப்படி இல்லைன்னு சொன்னா ரோட்டரி வந்து மிக நீண்ட காலமாக உறுப்பினர் எண்ணிக்கை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறார். இந்த காரணம்னா இது ஒரு கிட்டத்தட்ட இப்போ பரவாயில்ல, ஒரு 10 ஆண்டுகளாக கொஞ்சம் இளைஞர்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதற்கு ஒரு முதியோர் சங்கம் மாதிரி அந்த இளைஞர் சங்கம் மாதிரி ரோட்டரி என்பது காலப்போக்கில் வர வர மூத்தோர் சங்கம் மாதிரி ஆகி கொடுத்தது. அதை மாற்றுகின்ற விதமாகவும் உண்மையிலேயே இளைஞர்களுக்கான அவருடைய திறனை உணர்ந்து கொண்டு அவர்களுடைய திறனையும் வளர்ப்பதற்காகவும் அதற்கு அவர்களை வளர்த்துக் கொள்வதற்குமான வாய்ப்பை வழங்கக்கூடிய அமைப்பாகத்தான் நம்முடைய ரோட்டரி வைத்துள்ளது. அதை அழகாக நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டு செயல்படுவது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு. நான் இந்த போன ஆண்டு அறிவியல் கண்காட்சியிலும் நான் கலந்து வந்தேன். சார் சொன்ன மாதிரி அதெல்லாம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். பிள்ளைகளுக்கு இடையிலே இருப்பது, நான் கலாம் அளவு பெரியவன் இல்லை என்றாலும் கூட கலாமை போல பிள்ளைகளை நேசிப்போம். ஆனால் அந்த சயின்ஸ் எக்ஸ்போ பண்ணியிருந்தாங்க, நிறைய பிள்ளைகள் கலந்துக்கிட்டாங்க. நான் என்றுமே இந்த உலகம் இயங்குவது வளர்வது மகிழ்ச்சியாக இருப்பது அறிவியலாலும் என்று 100 விழுக்காடு நினைப்பாங்க. இந்த சூழலிலே அறிவியல் முனைவுகளை அவர்கள் போன ஆண்டு வெளிப்படுத்துவதற்கு பள்ளி பிள்ளைகளுக்கு வசதி செய்து கொடுத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு நான் அவமதனுக்கு முதல்ல நான் இது உருவான சோறுக்கு ஒரு சோறு பதமாக நான் கருதுகிறேன். எனவே அந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பாலாஜிய 8வது பிரசிடென்ட் தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 8வது பிரசிடென்ட் மட்டுமல்ல, மற்றவர்களால் எட்ட முடியாத தலைவராகவும் நிச்சயமாக அவர் சாதிப்பார் என்று நம்புகிறேன். ஆனால் பெரும்பாலும் ரோட்டரி சங்கங்களுக்கு கூட இந்த கரோனாவினுடைய இடர்பாடினால் பதவியை ஏற்றுக்கொண்டு கூட செயல்படாத பல சங்கங்கள் ஆங்காங்கே இருக்கிறார். என்ன காரணம்? பயம். கரோனா என்ன பண்ணிவிடுமோ, சட்ட திட்டங்களும் அவர்களுக்கான இயல்பிலேயே மூத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பயம். இது இளம் துடிப்புள்ள இளைஞர்கள் இல்லையா, கரோனா அணிவாடுக்கு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி 50 திட்டம் 49 திட்டங்களை முடிச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னார். என்னுடைய தம்பி பாலாஜிக்கு அவருடைய குழுவினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. அதே போல அவரை அறிமுகம் செய்த தம்பி சொன்னார், அவரை செக்ரட்டரியா இருந்து தலைவராக வந்தார், நாங்கள் வருத்தப்படுறோம் அப்படின்னார். நிச்சயமா வருத்தப்படவே கூடாது. ரோட்டரியில எந்த பொறுப்பு எடுத்துக்கொண்டாலும் மதிப்படியாக முன்னேறி வருபவர்களால் சாதிக்க முடியாது. திடீரென தலைவர் பதவிக்கு உயர் பதவிக்கு வந்தவர்களால் சாதிக்க முடியல. அப்படியே சாதித்தாலும் ஒரு பக்குவமானதாக இருப்பதில்லை. இது நான் எனக்கு இந்த ரோட்டரியில 25 ஆண்டு நான் இணை செயலாளராக இருந்து செயலாளராகி தலைவர் துணைத் தலைவராகி தலைவர் தேர்வாகி தலைவராகி இப்படிதான் நான் வந்து என்னுடைய பயணத்தை நான் திட்டமிட்டு அமைத்து இல்ல பயிலாளர் திருத்த சொல்லிடுவோம் இருக்கிறாரு திருத்த சொல்லுவோம். அதுதான் வந்து அட்லீஸ்ட் முதலாண்டு வந்து அவர்களுக்கு பொறுப்பை கொடுக்கலாம், 2ஆம் ஆண்டு இன்னொரு பொறுப்பை கொடுக்கலாம், 3ஆவது ஆண்டு அவர்களை தலைவர்கள் ஆக்கும் போது நிச்சயமாக அவர்கள் மேம்படுபவர்களை ஒழிய நிச்சயமாக குறைந்து போய்விட மாட்டார்கள் என்று நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். செயலாளராக இருந்தால்தான் நீங்கள் பொறுப்பேற்பதற்கு முன்னாடி 50 ரூபாய் இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்குமான சந்தேகம். மேலும் பாலாஜி சொன்னார், நான் வந்து இந்த உறுதிக்குடை பொறுப்பாளராக இருந்தபோது நான் எதிர்பார்க்கவில்லை, அதனால் நான் நன்றாக செயல்பட்டதால் இன்று வருவதற்கு காரணம். அதைத்தான் நம்முடைய இந்த ஆண்டு பன்னாட்டு தலைவர் சொல்கிறார்,
ரோட்டரி ஓப்பன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதான் சிம்பிள். அவர் சொன்னது எவ்வளவு பொருத்தம் என்பதை நம்முடைய ரோட்டராக்ட் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரோட்டரி என்பது ஒரு அற்புதமான களம். அது ரோட்டராக்டர்களாக இருந்தாலும் ரொட்டேரியன்களாக இருந்தாலும் அது அளவிட முடியாத வாய்ப்புகளை நமக்கு வழங்கி கொண்டே இருக்காங்க. நம்ம எப்பவுமே ரோட்டரி சந்தா கட்டுறதையும் ரோட்டரி சர்வீஸ் பண்றதையும் பணம் கொடுக்கறதை மட்டுமே பேசுகிறோம். இதெல்லாம் அளக்கக்கூடியவை. ஆனால் ரோட்டரி நமக்கு திருப்பி வழங்குவது என்பது அளவிட முடியாத வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருக்கிறது. என்னை இன்று ஆளுநராக எனக்கு வைத்திருக்கிறது என்றால் இந்த ரோட்டரி கொடுத்த பயிற்சி தான். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. என்னிடத்துல நல்ல பண்புகள் இருந்திருக்கலாம். அதை வளர்த்து செதுக்கி வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை கொடுத்ததும் அதை செயல்படுத்துவதற்கான களத்தை அமைத்துக் கொடுத்ததும் ரோட்டரி என்றால் நிச்சயமாக மிகையாக. அதைத்தான் நம்முடைய பன்னாட்டு தலைவர் அழகாக சொன்னார். அதை பாலாஜி நிறுவனம் பண்ணினார். அவருக்கு கிடைச்சது ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் இன்சார்ஜாக. அதை அவர் அழகா செஞ்சாரு. அதனால என்ன ஆச்சுன்னா தலைவர் அவரை அறிமுகம் செய்தவர் சொன்னார், ஒரு அபூர்வமான ஒரு அசர் வயதிலே பெறக்கூடிய ஒரு பாராட்டு அங்கீகாரம் எதுவுமே இருக்க முடியாது. அது இது போன்ற அமைப்புகள்ல தான் முடியும். இப்ப கல்லூரி மாணவர் சங்க பொறுப்பாளர்களாக கூட இருக்கலாம். அதுல எல்லாம் இது போன்ற வாய்ப்புகளை உங்களுடைய சிந்தனையை மடைமாற்றி உங்களுடைய தலைமை பண்பை வளர்த்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மற்ற அமைப்புகளிலே அவ்வளவா கிடைப்பதில்லை. அதை கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதுங்கிறது எல்லாராலும் முடிவதில்லை. அது அழகாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சிலே அதை சுட்டிக்காட்டியதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய பேராசிரியர் மணி அழகா சொன்னார், ஈன்ற பொழுதில் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோன பேசினார். ஒரு அழகாக ஒரு சொலவுடை உண்டு. ஆசிரியர் என்பவர் வெளியிலே இருக்கக்கூடிய தாய், பெற்றோர். பெற்றோர் என்பவர் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசிரியர். இது பிரிக்கவே முடியாது. இந்த ரெண்டு தண்டவாளமும் என்னைக்கு பிரிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துவக்கம் முதலே நல்ல பண்புகளையும் பிறந்த நாள் இருந்து பேச தெரிந்த நாள் முதல் சொல்லின் மூலம், தன்னுடைய செயல்களின் மூலம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெற்றோர்கள். அவங்க எப்படி பண்ணாங்க? நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளியை நாம் முகம் மலர்ந்து வருவதோம்னா அந்த பிள்ளையை முகம் மலர்ந்து வருது. விருந்தாளி வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஒரு மோத்தத்துக்கு போயிட்டோம்னா அது ரெண்டு வகை மோத்தது. இப்படி தன்னுடைய சொற்களாலும் செயல்களாலும் பெற்றோர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறார்களோ அன்போடு, அதற்கு சற்றும் குறையாதவர்கள், ஒருபடி கூடுதலானவர்கள் ஆசிரியர்கள். ஏன்னா பெற்றோர்களால பண்புகளையும் அன்பையும் பொழிய முடியும். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் தான் அந்த அன்போடு கலந்த கல்வியை கொடுத்து பண்பையும் கொடுத்து அவனுடைய வாழ்நாளிலே அந்த மனிதனை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் உண்மையிலே ஏரிகளாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தான். இன்னும் சொல்லலாம், எவ்வளவு பெரிய விஞ்ஞானி, எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் ஆனாவை நான் கத்துக்காம வளர்த்துட முடியுமா? முடியாது. அது கல்லூரியில் நம்ம எவ்வளவு சொல்லிக் கொடுக்கலாம், உயர்நிலை பள்ளியில சொல்லிக் கொடுக்கலாம். துவக்கப்பள்ளியில ஆனாவை போட்டு எழுதி சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் தான் நான் மிக சிறந்த அத்திவாரம் என்று சொல்லுவேன். அவர்களிடமிருந்தான் பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்புகளை கற்றுக் கொள்கிறார்கள். அதற்கு விட சவாலானது இந்த கல்லூரி பருவத்து பிள்ளைகளை கையாளக்கூடிய ஆசிரியர் பணிங்கிறது மிகுந்த சவால். அது இன்னைக்கு கேட்கவே வேண்டாம். அப்படி ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இந்த பருவத்து பிள்ளைகளை இந்த கல்லூரி ஆசிரியர் பெருமக்கள் மிகுந்த சவால் அவர்கள் மீது அன்பு கொண்டு கல்வியை போதிப்பதோடு இல்லாமல் இது போன்ற அமைப்புகளையும் அந்த கல்லூரியில துவங்கி அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி நண்பர்களாக நடத்துவது என்பது அருமையான வாய்ப்பு. பிள்ளைகளுக்கும் சரி அந்த ஆசிரியர். அந்த வகையிலே நம்முடைய மணி பிரகதீஸ்வரி அவர்கள், நான் கடந்த 4-5 ஆண்டுகளாக அவர்களை பார்த்து வருகிறேன். அவர் அருகாமையில் இருக்கக்கூடிய திருட்டு மாவட்டத்துக்கு டிஆர்ஆராக இருந்தவர். எப்படி நம்முடைய பாஸ்கர் ரொட்ராக்டராக இருந்து வந்தாரோ அந்த அமைப்புக்குள்ள வந்துட்டாலே நம்மளுக்கு அதன் மீது ஒரு இனம் புரியாத ஒரு பற்று, காதல் பண்ணுவது. அப்படி இருந்தால் மட்டுமே எந்த ஒரு அமைப்பிலும் ரொட்ராக்டராக இருந்தாலும் அதன் மீது ஈடுபாடோடு செய்ய முடியும். அந்த ஈடுபாட்டை மிக அழகாக நம்முடைய மணி பிரகஸ்பதி அவர்கள் நிறைவேற்றி இந்த பிள்ளைகளை அழகாக வழி நடத்தி ஆண்டுதோறும்
மிக சிறப்பாக அந்த சங்கங்களை செயல்பட எடுத்திருக்கிறார். அதுக்கான 19-20 இவங்க பிளாட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வாங்க பண்ணிருக்காங்க. அதுதான் நிச்சயமா ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லைன்னா முடியாது. இந்த பிள்ளைங்க செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆனா இவங்களோட பவர் இருக்கு, எனர்ஜி இருக்கு, ஆர்வம் இருக்கு, வழிகாட்டணும் இல்லையா? அது நிச்சயமாக நம்முடைய கோஆர்டினேட்டர் அட்வைசர் மணி பிரகஸ்பதி போன்ற ரோட்டரியையும் ரோட்டராக்டரையும் நேசிக்கக்கூடியவரால் மட்டுமே முடியும். எனவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ரோட்டரி அமைப்பின் சார்பிலே நான் உண்மையிலே நன்றியை கூட தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட்டரிக்காக எல்லாத்தையும் இந்த பிள்ளைகளை அழகாக ஒரு தந்தையை போல உருவாக்குவதற்காக, தோழனை போல நட்போடு இருப்பதற்காக நான் அவருக்கு நன்றியை கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய டிஆர்ஆர் அவருடைய ஆண்டிற்கான இதெல்லாம் இதெல்லாம் தோப்புரை மாதிரி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஆனா இவங்களாம் அழகா சொல்லியிருக்காங்க. நான் அதை மீண்டும் ஒரு முறை நினைவு கூர்ந்தாலே போதுமானது என்று நான் நினைக்கிறேன். எங்க வீட்டு பிள்ளை டிஆர்ஆர் அழகா அவருடைய சிறகுகளை விரியுங்கள், சிறகு உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களிடம் எப்பொழுதுமே இருக்கு. பண்ண வேண்டியது நம்முடைய பலம் என்ன என்று அதை நீங்கள் உணர்ந்து விரித்து பறக்க ஆரம்பித்து விட்டீர்களானால் இந்த உலகம் உங்கள் இந்த வானம் உங்கள் வசப்பட்டுவிடும். அதற்கு பயிற்சி அளிப்பதற்காக இந்த ரோட்ராக்ட் அமைப்பு இருக்கிறது. அதே போல அழகா சேமிப்புடைய முக்கியத்துவத்தை அழகா சொன்னாங்க. இன்றைய உலகம் செலவை நோக்கிய உலகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இங்கெல்லாம் நாங்க பிறந்து வளர்ந்து இளைஞராக இருந்தபோது 100 ரூபாய் சம்பாதிச்சா ஒரு 20 ரூபாய் செலவழிக்கிறதுக்கு 100 தடவை யோசிச்சு அப்படிதான் எங்களுக்கு வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நாங்கெல்லாம் மிக சாதாரண குடும்பங்கள்ல பிறந்தவர்களாக இருந்தால்தான் தப்பா சட்டம் பிறகு அதனால் நாங்கள் எந்த விதத்திலும் குறைந்து விடவில்லை, கெட்டு விடவில்லை. என்று ஒரு சாதாரண குடும்பங்களில் பிறந்து இங்க தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று வாழ்க்கை முறையும் ஊடகங்களும் உங்களிடம் செலவுக்கான அந்த பையிங் பிளஷர் அப்படிங்கிறத தூண்டிவிடக்கூடிய விதமாக பொருளின் மீதான காதலை தூண்டிவிடக்கூடிய ஊடகங்கள் தான் உங்களுக்கு. எனவே இதிலிருந்து உங்களை காத்துக்கொண்டு நம்முடைய டிஆர்பி சொன்ன மாதிரி சேமிக்கின்ற பழக்கத்தை தயவு செய்து வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். அடுத்ததாக இப்பொழுது கொஞ்சம் நம்ம ஆண்டுக்கு ஒரு 5 நிமிடங்களிலே நம்ம ஆண்டை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். குறிப்பாக நம்முடைய ஆண்டிலே நம்முடைய டிஆர்சிசி டிஆர்ஆர் எல்லாம் சொன்ன மாதிரி நான் ரோட்ராக்டரை நாம் மிகவும் நேசிக்கிறேன். முதலே சொன்ன மாதிரி வீடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் அதனுடைய எதிர்காலம், அதனுடைய வளம், அதனுடைய பலம் எல்லாமே இளைஞர்கள் இதுதான். அதனால நீங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலெல்லாம் இந்த அமைப்பு உதவி செய்ய முடியுமோ, குறிப்பாக இந்த ஆண்டினுடைய இந்த மாவட்ட தலைவனாக என்ன உதவி செய்ய முடியுமோ, உங்களை எந்த வகையில வாய்ப்புகளை வழங்க முடியுமோ செய்ய வேண்டும் என நான் நினைக்கின்றேன். குறிப்பாக நம்முடைய ஆண்டில் சூப்பர் 6 என்று 12 பிளஸ் போனஸ் ஒரு திட்டத்தோட 13 திட்டங்களை நாம் அறிவித்திருக்கிறோம். இந்த கரோனாவினாலே அவற்றை நம்முடைய சங்கங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். முழுமையாக செய்வதில் இடர்பாடு இருந்தாலும் கூட எப்படி நீங்கள் இதுவரை ஒரு 49 திட்டங்களை செய்கிறோம் ஆங்காங்கு நன்றாக செய்து கொண்டிருக்கிறார். அதிலே ஒரு திட்டமாக நாம் வடிவமைத்திருப்பது இளைஞர்களுக்கான அந்த பதவி வாய்ப்பு வழங்கும்படி எம்ப்ளாய்மெண்ட் சார். அதுல நீங்களும் உங்களையும் ஈடுபடுத்த வேண்டுமென நான் நினைக்கிறோம். நீங்கள் நினைந்து கொண்டு வாய்ப்பை பெறுபவர்களாக இல்லாமல் வாய்ப்பை வழங்குவதே துணை நிற்பவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும். இன்னொரு கருத்து என்னன்னா, என்ன ஒரு வேடிக்கை என்றால் இந்தியாவை பொறுத்தவரை குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கணும், ஒரு பக்கம் வேலை இல்லாதவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார், ஒரு பக்கம் வேலைக்கு ஆள் கிடைக்காத நிறுவனங்கள் தவித்துக் கொண்டே இருக்கிறார். இது ஒரு வினோதமான ஒரு சூழல் என்று சொல்லலாம். இதற்கு பல காரணங்கள். வேலை தேடுபவர்கள்லாம் ஒரு பட்டத்தை முடித்து விட்டாலே அவர்கள் ஏதோ மிகப்பெரிய அவர்களுடைய இதுவாக நினைத்து கொண்டு அதற்கு அடுத்த பணிகளில் செல்வதற்கு கொஞ்சம் மனம் தயங்குகிறார் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஆனால் கிடைக்காத சூழலில் தவிர்க்க முடியாமல் பெரிய படிப்பு படித்துவிட்டு மிகச்சிறிய பணியில் இருப்பவர்களையும் நான் பார்க்கிறேன். அது சற்று வருந்தத்தக்க விஷயம்தான். அது அரசினுடைய திட்டமிடல் போன்ற பல்வேறு காரணங்களால்
தேவைக்கும் சுலபமான இட்டு நிரப்பக்கூடிய சரியான வழிவகைகள் இன்னும் கண்டறிய வேண்டும். ஆனால் நம்மளால் முடிந்த அளவு நாம் ஏதாவது நீங்கள் ஒரு மொபைல் ஆப் அண்ணா யூனிவர்சிட்டி ஏற்படுத்தினீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனங்கள், அது சின்ன கடையாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு தொழில் காலையாக இருக்கலாம், அவர்களுடைய தேவையை பூரா அதில் போடுகின்ற மாதிரி நான் அது ஒரு ஆப் பண்ணணும்னு மாவட்டத்தின் சார்பில் நான் திட்டமிட்டு ஒரு கொரோனானால தள்ளி போயிட்டே இருக்கு. அதில் ஏதாவது ஒரு குறைந்தப்பட்ட கட்டணம் வாங்கிக்கலாம், இல்லாட்டி ஒரு சம்பளம் வச்சுருக்காங்க, நம்ம ஒரு மிக குறைந்த கட்டணத்தை அவர்கள்ட்ட வாங்கி கொண்டு வேலை ஆள் வேணுமென்று பதிவு பண்ணுபவர்களுக்கு ஒரு பெரிய அதில் வேலை தேடி பெறுபவர்களுக்கு இல்லாட்டி எப்போவுமே அந்த விலை இல்லாத பொருள்களுக்கு நான் என்னுடைய வாழ்க்கைகளை கண்டது மதிப்பு இருப்பது. இன்னும் சொல்ல போல அந்த பொருள்களை வீணாக்குவதை நாம் பார்க்கிறோம். அந்த வாய்ப்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும். எனவே நீங்கள் அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தகுந்த அமைப்பு அதிலிருந்து தெரிந்தவர்கள் என்று நான் நினைக்கிறேன். அது தொழில்நுட்ப ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் அவர்களிடம் ஒரு மிக குறைந்த விலையை வாங்கி கொண்டு அதை தெரிவித்துமானால் நிச்சயமாக அந்த இணைப்பு பாலமாக நாம் தொடர்ந்து நம்முடைய மாவட்டம் 3000 விளங்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதில் உங்களுடைய உதவியை நான் வேண்டுகிறேன். நாம் நிச்சயமாக அது இந்த ஆண்டு ரோட்ராய் மாவட்ட ரோட்ராய்ட் அமைப்பினுடைய கொடையாக கூட நம்முடைய மாவட்டத்திற்கும் நம்முடைய மக்களுக்கும் இருக்கலாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தாக ரோட்ராய் மூலம் நீங்கள் முதல்ல கற்றுக்கொள்ளுமாக முடித்து விடுகிறேன். எனக்கு 20 நிமிடங்கள் நினைக்கிறேன், 15 நிமிடங்கள் கடந்து விட்டது நினைக்கிறேன். கற்றுக்கொள்ளுங்க. இந்த வயது கற்றுக்கொள்ளக்கூடிய வயது, கல்வி கரையில கற்பவை நான் செய்வேன். இந்த வயதில் உங்களுக்கு கற்றல் தான் மிக முக்கியம். கற்கின்ற கல்வியை ஈடுபாட்டோடு அந்த துறை போகிற ஒரு காலம் என்ன படிக்கிறீங்களோ அதில் சும்மா ஏதோ வந்தோம், கல்லூரிக்கு வந்தோம், ஜாலியாக இருந்தோம், அதெல்லாம் தேவைதான். மன்னன் பேர் இம்பார்ட்டன்ட். ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் படிக்கும். ஆனால் அதில் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த துறையில நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, என்ன படிப்பு படித்தாலும் சரி, அதை தெளிவாக ஐயமில்லாமல் படித்து நீங்கள் போனீர்கள் மட்டும்தான் நீங்கள் வேலைவாய்ப்பு துறையாக இருந்தாலும் சரி அதிலே நீங்கள் வெல்ல முடியும். அதை பற்றி உங்களுடைய சிலர்கள் நிறைய சொல்லுவாங்க. தயவுசெய்து கற்றலை முழுமையாக ஐயம் திரிவு இல்லாமல் கற்றுக்கொள்ளுங்கள். அது கல்லூரியில பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, ரோட்ராய்ட்ல என்ன கற்றுக்கிறது? ஆட்டிடியூட். ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டிடியூட் தான் மனிதன். அவனுடைய ஆட்டிடியூட், அவனுடைய குணநலங்களை பிடிச்சிட்டு பாருங்க. அவன் வெறும் உருவம் அவ்வளவுதான். தற்சால் அவ்வளவு விலங்குகளை போல நாமும் ஒரு 2 கால் விலங்கு. நம்மை ஒரு மனிதனாக உயர்த்தி பிடிப்பதும் அல்லது கீழே சாய்த்து விடுவதும் நம்முடைய குணநலன்கள் தான். அதனால இந்த வயதில் ரோட்டரியும் ரோட்ராய்க்கும் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல பண்புகளை, நல்ல குணநலன்களை தயவு செய்து உங்களிடம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதுதான் வாழ்நாள் முழுவதும் உங்களை வழிநடத்தப்படும். மற்ற கல்வி கூட நீங்க பிஏ படிச்சுட்டு தொழிற்காப்பு போறவங்க இருக்காங்க, வேற இன்னமும் தொழில்கள் எல்லாம் போயிடலாம். நீங்க என்ன பணியை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் வாழ்க்கை. ஆனால் உங்களை வளர்த்து சென்று மனிதனாக்கி வாழ வைப்பது உங்களுடைய பண்பு நலன்கள் தான். எனவே அதை ரோட்ராய்ட் மூலம் கற்றுக்கொள்ளும். அந்த ஏன் கருத்து ஏன் அதை நீங்க படித்து முடிக்கணும், வேலைகளுக்கு போகிறீர்கள், பணம் சம்பாதிக்க போகிறீர்கள், அது வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான. ஆனால் இங்கே ரோட்ராய்ட்ல நீங்க என்ன நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு அளவிட முடியாத சொத்து. அது நல்லங்கிறத அண்டர்லைன். ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது சொல்ல போனால் என்றெல்லாம் எனக்கு தயக்கமாக இருந்தாலும் கூட சமுதாய அக்கறை உள்ளவனாக நான் சொல்ல தயங்கவில்லை. கல்லூரி காலத்தில் மட்டுமல்ல, பள்ளி காலத்திலே கூட இப்ப போதைப் பொருளுக்கு நண்பர்கள் சொல்கிறார்கள் என்று அதிலே மாட்டிக்கொள்கின்ற பிள்ளைகளை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்படுகிறோம், நிறைய பார்க்கின்றோம். அதுவல்ல நட்பு. உங்களை சுட்டி காட்டி திருத்தி உங்களுக்கு வாழ்க்கையில நீங்கள் மேம்பட யாரெல்லாம் உதவுவார்களோ அந்த நல்ல நண்பர்களை நீங்கள் ரோட்ராய்ட் மூலம் பொதுவாக பெற்றுக்கொள்ளுங்கள். ரோட்ராய்ட் அதை அளிக்க நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி அடுத்த சேவை நிச்சயமாக ரோட்டரி சேவை இல்லாமல் ரோட்டரி இல்லை. இந்த வயதில் என்ன செய்ய முடியும் என்று நீங்க நினைக்கலாம். ஒரு சிறுதுறை பெறுவதும் நம்ம நண்பர்கிட்ட இருந்து ஒரு
ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிக்கிற நேரத்துல வந்து ஒரு 10 பேர் 100 பேர் வாங்க 1000 ரூபாய். நீங்க தான் செலவழிக்கணுங்கிறது இல்லை. செலவழிக்கக்கூடிய வயதும் தகுதியும் ஒரு சில மாணவர்களுக்கு விட்டு பிள்ளைகளுக்கு வேண்டுமானால் இருக்கலாம். தன்னுடைய திறமையினாலே இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே வெறும் திறமையினாலே வந்து சென்றிருக்கக்கூடிய சாதாரண குடும்பத்து பிள்ளைகள்லாம் கூட இருக்கிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் நண்பர்களிடம் உங்களிடம் ஒப்படைத்தால் இந்த பணியை நன்றாக ஒப்படைத்து செய்வான் என்ற நம்பிக்கையை பெற்றுவிட்டால் உங்களுக்கு உதவுவதற்கு நண்பர்கள். எனவே அதை பயன்படுத்தி கொண்டு நல்ல திட்டங்களை செய்வீர்கள். ஒன்றுமில்லையானால் நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறார்கள், நடந்து போகின்ற பாதையிலே கிடக்கிற முள்ளையும் கல்லையும் ஓரமாக தூக்கி போடுவது கூட தேவையான. அதிலே பார்வை தெரியாதவர் வரலாம், வயதானவர் வரலாம், அதிலே அவர் இடர்படலாம். அதனால உங்களால் முடிந்தது எங்கெல்லாம் வாய்ப்பு மற்றவர்களுக்கு உதவ கிடைக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் செய்வதன் மூலமே சிறந்த சேவை செய்கின்ற பண்பை உங்களிடம் வளர்த்து கொள்ள முடியும். அனைத்திற்கும் மேலாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய தலைமை பண்பை இந்த நிகழ்வுகளை எல்லாம் அழகாக பார்த்தீங்கன்னா அழகாக ஏற்பாடு பண்ணியும் இதெல்லாம் இந்த ரோட்டில் வழங்கக்கூடிய வாய்ப்பு. அதை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய தலைமை பண்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். நிறைவாக நம்முடைய மாவட்ட மாநாடு ரோட்டரி கான்ஃபரன்ஸ், ரோட்டரி கான்ஃபரன்ஸ் தனியாக நடத்துவீங்க. மே 29, 30 கூடல் மாநகரிலே, அதாவது கூடல் மாநகர் என்கின்ற மதுரையிலே, மாமதுரையிலே கூடல் என்கிற பெயரிலே நடக்க இருக்கிறது. அதை நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சற்று செலவையோடு கூடிய பதிவளிப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே அதிலே நீங்கள் கலந்து கொண்டு நீங்களும் மகிழ்வதோடு எப்படி நாங்கள் குடும்பத்தோடு போனால் ஒரு மகிழ்ச்சியா இருக்குமோ, நீங்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டால் என்னதான் ரோட்டி குடும்பங்கள் வந்தாலும் கூட ரோட்டராய் குடும்பம் என்னுடைய பிரிக்க முடியாத அங்கம் என்பதால் நீங்கள் பெரிய அளவில் கலந்து கொள்ள வேண்டும். நிறைவாக தமிழிலே அழகாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்த தம்பி ஆங்கிலம் மட்டுமே ஒரு சிறந்த அறிவு என்பதாக ஒரு மாயை இருக்கக்கூடிய உயர்கல்வி கூடத்திலே தமிழில் இந்த பிள்ளைகள் பேசியது எங்க ராம கணேசன் பேசுனதெல்லாம் இந்த தேன் வந்து இந்த காலையில கூறி இந்த செம்மையான நிகழ்ச்சியை நடத்தி இதன் மூலம் பொறுப்பேற்கக்கூடிய பாலாஜி அவர்களுடைய செயலாளர்கள் அன்பிற்குரிய மௌலிதரன் நல்ல பாலாஜி சொன்னார். முதல் முறையாக ஆனி மேரி பீட்டர்சன் என்கிற பெண்ணுக்கும் தேவர் பதவி கொடுத்திருப்பதாக ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நம்ம அனைவருக்கும் இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாய ரோட்டராய்க்கிலும் சரி கல்வியிலும் இவ்வளவு இடர்பாடுகள் அதை மிகச்சிறந்த ஆண்டை பெற்றுக் கொள்வதற்கும் நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வழிவகுக்கிறேன். நன்றி. முட்டு கட்டைகளை முடக்கு கட்டைகளாக்க நாளைய இந்தியாவின் தூண்களான இன்றைய மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததற்காகவும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தங்களுடைய அலுவலகத்தில் நடத்துவதற்காக அனுமதி அளித்தும் மேலும் விழாவினை சிறப்பித்ததற்காக ரோட்டரி மாவட்ட 2020-2021 ஆண்டிற்கான மாவட்ட ஆளுநர் மற்றும் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய ரோட்டரியன் ஏஎல் சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சி அண்ணா பல்கலைக்கழக ரோட்டராக்ட் சங்கம் மேன்மேலும் 8ஆம் புகழ் பெற வாழ்த்துக்களை கூறிய எங்களது தாய் சங்கத்தின் தலைவர் கிரீன் வி நாகராஜன் ஐயா மற்றும் ஆல் பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் அண்ட் பாஸ்ட் செக்ரட்டரி அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட், ரோட்டரியன் பிபி சொர்ணகணேஷ் சார், பிடிஆர்ஆர் ராஜகோபால் சார், ரோட்டரியன் மோகன்ராஜ் சார், ரோட்டரி பாஸ்கரன் சார் கரூர், பாஸ்ட் டிஆர்சிசி ஜெயபிரகாஷ் சார், பாஸ்ட் பிரசிடென்ட் ரோட்டரியன் ரஜினிகாந்த் சார், ரோட்டரியன் செந்தில்குமார் பேங்க் மேனேஜர் சார், ரோட்டரியன் ப்ரொஃபசர் டாக்டர் அருணேஷ் 3212 சார், ரோட்டரியன் பாஸ்ட் பிரசிடென்ட் அல்லிராணி பாலாஜி மேம், ரோட்ராக்டர் பிபி அருண்குமார் அண்ணா, ரோட்ராக்டர் பிபி ராஜ்குமார் and Rotractor past president Suganthan Anna, Rotractor past president Silambarasan Anna, and Rotarian Andres Mori Sagar sir, Rotarian Professor Kumar Murugan sir, Rotarian PP Sanmuga Rajeswaran sir, Rotractor PP Rajasegar Singapore. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தலைக்குமாம்.
என்ற பாரதியின் கனவை நினைவாக்கும் வகையில் சாதனை பெண்மணியாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் மற்றும் எங்களுடைய சங்கத்தின் செயலாளர் டாக்டர் எஸ் ஆனி மேரி பீட்டர்சன் அவர்களை நன்றியுரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். Good evening to all of you. I feel Thanksgiving is also an act of felicitation and appreciation as we all gather here for the installation ceremony of Team Firewing. On behalf of Rotary Club of Anna University, I feel very privileged to deliver a vote of thanks to this virtual gathering in this occasion. My very special thanks to our Honorable Chief Guest, most respected District Governor, Rotarian A.L. Chakkalingam sir. Thank you sir. Thank you for your presence and your energetic words. And the respected District Rotaract Chair, Rotarian C. Prasant. Thank you sir. Thank you for your presence and your motivation. And the most important thing in leadership is caring. He always caring on our progress and our college progress. We feel very happy to show our gratitude to our college dean, Dr. T. Sendil Kumar sir. Thank you sir. Thank you for your virtual presence and spending your precious time with us. And I would also like to extend my thanks to our honorable guest of honors, our parent club president, past president, Rotarian B. Paskaran sir. Thank you sir. Thank you for your amazing support. And our parent club secretary, Rotarian K. Ramaganesan. Thank you sir. Thank you for your support and your presence here. And I thank all our parent club dignitaries who are present here. Thank you all. And we are very much grateful to DRR Rotractor K. Sabarinathan. Thank you sir. Thank you for your presence. And DRRE Rotractor GM Suresh Sharma. Thank you sir. Thank you for your presence. Teachers always best because they always search and they always brought best in us. Our faculty advisor is always best and always search and brought best in us. We feel very happy to show our sincere thank to our faculty advisor, PDRR, Rotractor, Dr. Mani Prahaspati sir. Thank you sir. Thank you for your wonderful support. You have been a very big support to us sir. And I thank my president, Rotractor Balaji Sekar. He is the pillar of our president. And I'd like to present here. Supports and you are the strength of us. You're already setting a milestone to us to cross in our journey of service. So thank you all. Thank you Rotractor Ketarishwaran, Rotractor Jerishabet, Rotractor Navamadan. Thank you. I thank our former vice president Rotractor Rishabh Khan, and I thank all the directors, deputy directors. I thank our secretary on project Rotractor Maulidharan, and I thank all our supporters from second years and first years who are joined with us in the journey of service and virtually present here, all the audience. I thank one and all present here. Thank you all. அடுத்ததாக நம்முடைய சங்கத்தின் தலைவர் டாக்டர் எஸ் பாலாஜி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சார் சொன்னாங்க எம்ப்ளாயபிலிட்டிக்கு வந்துச்சுன்னா ஆப் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. சார் கண்டிப்பா நாங்க கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சார். கண்டிப்பா எங்களோட டெக்னிக்கல் டீம் வந்து கூடிய விரைவில் அவங்க எல்லாரோட சப்போர்ட்டோட ஒரு எம்ப்ளாயபிலிட்டிக்கான ஒரு தனி ஆப் ரொட்டராக்ட் நம்ம யூனிவர்சிட்டி லான்ச் பண்ணுன்றத இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். It's time to close the meeting. Simhasana, Rotary Club of Anna University's 8th Institutional Meet adjourned.